மணி ஷோ, ஃபஸ்ட்டு ஷோ. இது பாதி எங்கள் மூளை முடுக்கெல்லாம் இருப்பான். அஜித் படம் ரிலீஸ் ஆனால், தலை படம் ரிலீஸ் ஆனால் வந்து நிற்பான். புரியுதுங்களா? அதாவது எங்களுக்கு எங்கள் தலைக்கு விளம்பரம் நாங்கள் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அதுதான் எங்கள் விசுவாசம். படத்தில் வந்து பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. தலை வேற விவசாயி மாதிரி படத்துக்குள்ளே வராரு அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? பிரதர், படம் வந்து நல்லா இருக்கும் 100%. அது இல்லை, நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த ஒரு 2.5 மணி நேரம் இது வரைக்கும் அஜித் நடித்த தலை நடித்த எல்லா படத்துடைய ஸ்டில்லை மட்டும் போட்டு பார்க்க சொல்லு, 1000 ரூபாய் கொடுத்து பார்த்துட்டு போயினே இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, அது அந்த நடிகருக்கு அவ்வளோ உயர கட் அவுட்டு, இந்த நடிகருக்கு இவ்வளோ கட் அவுட்டு, அதெல்லாம் எங்களுதில் அந்த போட்டியே கிடையாது. ஒருத்தரை விரும்புகிறோம் அப்படின்றதுக்காகட்டி மற்றவங்கள வெறுக்க வேணாம். யாராக இருந்தாலும் சரி, அது வந்து தலை சொன்னது டைரக்டர் சிவா கிட்ட, சரிங்களா? அதனால் அவர் சொல்கிறபடி தான், மற்றவங்கள குறைச்சி மதிப்பு இல்லை, கூட்டு மதிப்பு இல்லை. எங்களுக்குன்னு ஒரு தனி கூட்டம், அன்பால் சேர்ந்த கூட்டம், இதுதான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்லுங்கள், அது மட்டும் இல்லாமல் தலை வந்து நடித்ததோட விட்டுறாரு, வெளியில் இன்டர்வியூ வந்து பேச மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்குள்ளேயே ஒரு சின்ன வருத்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி அதை வாழ விடு? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கும். பேட்டி கொடுக்கணும், ஆடியோ ரிலீஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பண்ணி ப்ரொமோ பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. நான் படம் நடிச்சிட்டேன், என் ரசிகர்கள் அதை வெற்றி படமாக ஆக்குவாங்க, அவ்வளோதான். உழைப்பாக கொடுக்குறோம். அது அவருடைய ப்ரைவசி, அது அவருடைய பர்சனல். அதாவது எல்லாரும் அரசியலுக்கு போகும்போது ஒரு இளைஞர்களுடைய எதிர்காலம், அடுத்த அப்துல் கலாம் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எங்கள் அப்பா அம்மா, அதுக்கப்புறம் என் குலசாமி, அதுக்கப்புறம் எங்கள் தலை தான் சாமி. 1.5 வருஷம் மரண வெயிட்டிங்கு. தலையை வந்து ஸ்க்ரீனில் பார்த்தா போதும், அந்த சந்தோஷத்தை கூட திரும்பி போயிடுவேன் நான். அந்த மாதிரி இருக்கேன். ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கணும், ரொம்ப நாள் வெயிட் பண்ணி, இன்றைக்கி ரொம்ப நாள் 1.5 வருஷம் கழிச்சு என்ன பேசுன கைகள் கூட எனக்கு ஷேக் ஆகுது, அந்த மாதிரி இருக்குது. தலையோட அந்த ஓப்பனிங் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. எனக்கு அதை பார்த்தாலே எனக்கு என்னமோ 100 வருஷம் வாழ்ந்த மாதிரி ஒரு திருப்தி கிடச்சிடும். ரொம்ப நம்பி. ஆமாம், அது எதுவுமே இல்லை, தலை ஸ்க்ரீனில் வந்துக்கிட்டே இருக்கணும் 24 மணி நேரம். அந்த 2.5 மணி நேரம் தலை மட்டும் ஸ்க்ரீனில் காமிச்சா போதும். அதை மட்டும் பார்த்துட்டு சந்தோஷமாக போயிட்டே இருப்போம். அவர் வந்தால் மட்டும் போதாங்க, அவர் பார்க்கறதுக்கு மட்டும் தாங்க ஸ்க்ரீனுக்கே வந்துருக்கோம் நாங்கள். இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே என்ன வேணும் எங்களுக்கு? ஆக்சுவலி என்னோடய நெவ்யூ, அவன் வந்து டை ஹார்ட் தலை ஃபேன். ஸோ அவர் வந்து ரொம்ப அடம் பிடிச்சாரு, பார்த்தா ஃபஸ்ட் ஷோ தான் பார்க்கணுன்னு. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் அவனை கூப்பிட்டு வந்திருக்கேன், அவனோட பக்கெட் லிஸ்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணேன். ஸோ இது என்ன ஃபஸ்ட் டேல வந்து வேட்டி கட்டு வந்திருக்கீங்க, என்ன மேட்ரு? அடிச்சு தூக்கு. இங்கே பாருங்க, இதுக்கு மேலே என்ன வேணும்? நைஸ். வந்துட்டு சும்மா வந்துட்டு அவர் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்க்குறது இல்லை, மனசால வர்றது. அவனை இது வரைக்கும் எதுக்கு பிடிக்கும்னு கேட்டால் ரீசன் தெரியாது, அவர் பிடிக்கும், அதான் மேட்ரு. கண்டிப்பாக ட்ரைலர் பார்த்தீங்களா, அடித்தா மூச்சு கூட விட முடியாது. அதுதான் இப்போ ஸ்க்ரீனில் தெரியும் உங்களுக்கு. அந்த ஓப்பனிங் ஷாட்டு கையை தூக்கிறதும், அடுத்தது எங்கள் தலை இன்டர்வல் பிளாக் மாசாக காமிச்சிருக்காராம், அதுக்கு தான் ரெடி. இப்போ வெறும் எல்லா ஃபேன்ஸும் நிற்கிற அந்த டைட்டில் கார்டுக்கு மட்டும்தான் தலை, வேறு எந்த மேட்ருக்கும் கிடையாது. படத்தில் ரெயின் ஃபைட்டு பயங்கரமாக இருக்குன்னு பேசிக்கிறாங்க. ஸோ அதை பற்றி, அந்த ரெயின் ஃபைட் வந்து முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் வேறு வரும்னு வேறு சொல்லியிருக்காங்க. அதை தவிர வந்து அந்த டாய்லெட் ஃபைட்டு தான் ரொம்ப இதாக சொல்கிறாங்க. ஒரு ஃபைட்டு ஒரு ஷாட்டுக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைலாக் வரும்னு. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆனால் கண்டிப்பாக தலை பொங்கல் எங்களுக்கு இதான் பொங்கல். 16ஆம் தேதியெல்லாம் எங்களுக்கு இன்னைக்கு தான் பொங்கல். கேலண்டரில் நாங்கள் 10ஆம் தேதி தான் பொங்கல் கொண்டாடுவோம். தொடர்ந்து 4வது முறையாக சிவா சார் கூட தலை சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு. போன படத்தில் ஒரு சில மிக்ஸ்டு ரிவ்யூஸ் கிடச்சி. ஸோ இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படி சொல்ல முடியாது சார். விவேகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசில் இட்டு, அப்போ எப்படி படம் நல்லா இருந்தால் எங்கேயுமே ஓடக்கூடாதுல்ல, அது அப்படி கிடையாது. நாலு படம் இல்லை, அடுத்த படம் சிவா கொடுத்தாலும் அது ஹிட் ஆகும். தலை வந்து எப்படின்னா தன்னை நம்பி வந்தவரை கை விட மாட்டாரு. சிவாக்கு இந்த படம் பிளாக் பஸ்டர் கொடுத்து அவரோட கேரியரை வேற லெவலாக கொண்டு போயிட்டு தலை வெளில போவார். கீழே இருந்த எவ்வளோ பேர் மேலே கொண்டு வந்திருக்காரு, அவ்வளோ சீக்கிரம்லாம் யாரும் தலையை கொண்டு வர முடியாது. யார் வேணா வரலாம், எங்க தலை வேற லெவலு. தலை படம் 1.5 வருஷம் இல்லை, 4 வருஷம் ஆனாலும் நான் அவருக்கு காத்துட்டு இருப்போம். நாங்கள் வருங்கால இளைஞர் விஞ்ஞானிகளை தேடி போகிற தலை வந்து ஒரு ரொம்ப இது அவர் வந்து வாழ விடு அவ்வளோதான். தேங்க்ஸ்ண்ணா.
தலை படம் யார் காம்பினேஷன் வந்தாலும் தலை படம் தான். அதை பற்றிலாம் நம்ம வரி பண்ணதில்லை. நம்ம தலைக்காக மட்டும்தான் இந்த படம் பார்க்குறது. டேரக்டர் அதெல்லாம் ஓகே செகண்டரி. பட் நான் ஒரு ட்ரூ தலை ஃபேன். ஐ எம் வாட்சிங் ஃபார் தலை. தெரியல, எனக்கு ரொம்ப லைக் ஐ எம் வெயிட்டிங் டு வாட்ச் த மூவி. லைக் பார்ப்போம். ஐ எம் அ கிரேட் தலை ஃபேன் ஆக்சுவலி. கமர்ஷியல் ஃபிலிமாக இருக்கணும். நம்ம தலை ரசிகருக்கு எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பான மாசான ஃபிலிமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.